ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜின்ஜின்ஸ் க்ரூஸ் கேமிங். ஸோ இனி நம்ம சேனல் என்ன விளாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் கேஸ் விளாட போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ லைக் வருதுன்றதை பார்த்துட்டு நான் இந்த கேமோட பார்ட் 2 போடுறேன். இது ஆக்சுவலி பார்ட் 1. இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் வந்தால் நான் வந்து பார்ட் 2 போடுறேன் கைஸ். அது வரைக்கும் வேறு ஏதாவது கேம்ஸ் போடுவேன். ஓகே, லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமு. இதுக்குள்ளே போனோன்னு இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து நியூ கேமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். வெல்கம் டு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். யூ வில் ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டோர் அண்ட் க்ரோ டு அன் ஆசம். ஓகே, பிளா 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 ஹேவ் ஃபன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர். நம்ம இந்த கடையை வந்து நம்ம பொறுப்பில் எடுத்துகிட்டு நடத்த போகிறோம். ஆர்டர் குட்ஸ் யூஸிங் யுவர் கம்ப்யூட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து குட்ஸ் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிடுவோம். எப்படி ஆர்டர் பண்ணுறது? மார்க்கெட். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா $50 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த $50 வச்சு இப்போதைக்கு ஏதாச்சும் வாங்கணும். எதுவும் வாங்கணும். எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. ஓகே, ஒரு ஃப்ளார் வாங்கிப்போம். அப்புறம் சீரியல் ஒன்று வாங்கிப்போம். காசு சுத்தமாக இல்லையே. என்னது? என்னடா வெளியே தட்டி விட்டீங்க? நெட்வொர்க் எரரா? நெட் படத்தை விளையாட முடியுமா? சரி, ஓகே, போட்டுருவோம். அப்படியே வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்டார்ட் நியூ கேம். ஏன்னா உள்ள போய் ஆர்டர் போடுற வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் துவச்சி விட்றீங்களா டே. ஓகே, இப்போ வந்து நம்ம பரவாயில்ல, நம்மளுக்கு திரும்ப $50 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த கடையை வந்து பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய கடையாக மாற்றணும். அதான் வந்து நம்மளோட வேலை. ஆக்சுவலி இது வந்து சிமுலேட்டர் கைஸ். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் நடத்துமோ என்னென்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, பில் போடுறது, அப்புறம் ஸ்டாக் ஆர்டர் பண்ணுறது, அது எது காலி ஆயிடுச்சுன்னு பார்த்து பட்ஜெட் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம போயிட்டு இப்போது ஆர்டர் போடுவோம். என்ன போடுவோம்? பாஸ்தா ஒன்று, ஃப்ளோர் ஒன்று, சுசுவா? அது என்னடா சுசு? ஓ, சுகர் அது. ஓகே, அப்புறம் எவ்வளோ இருக்கு? $28 வாங்கியிருக்குமா? ஓகே, ஆயில் வாங்கிப்போம், பிரெட் வாங்கிப்போம். ஐயோ, அதிகமாக போயிடுச்சுங்க. பிரெட்டு கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓ, அப்போ கூட இடிதா? அப்போ நான் வந்து சுகர், ஃப்ளாரு, பாஸ்தா. ஃப்ளார் வேணாம், நாசமாக போயிருவீங்கடா. ஓகே, இது வரைக்கும் இப்போதைக்கு போடுவோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ போயிட்டு எங்கே இருக்குது? ஓ, இங்கே இருக்கா? என்ன போட்டோன்னே ஆர்டர் வருது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கே, பரவாயில்லையே. இப்போலாம் நம்ம ஊரில் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மேலே கொண்டு வர மாட்டாங்க. அது சாத்தியமும் கிடையாது. ஓகே, போயிட்டு தூக்கி போட்டேன். சாரி, இது எப்படி எடுக்கிறது? ஓ, டி இரா அடி. ஓகே, என்னென்னோ பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி என்னடா பண்ணுறோம்? ஓ, ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டப்பா ஓகே ட்ராஷில் விட்டுடலாம். இது வந்து சுகர். ஓகே, சுகர் வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ இது போய் டஸ்ட்பின்ல போட்டுடலாம். அடுத்து ஃப்ளார். ஓகே, செட் த ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஓ, ப்ரைஸ் வேறு செட் பண்ணுமா? ஓ, நம்ம ப்ரைஸ் செட் பண்ணி வைக்கும் போது நம்ம ப்ராஃபிட்ல வைக்கலாம். அப்போ ரொம்ப அதிகமாக, ஒருவேளை நம்ம வந்து $1 இருக்கிறதே வந்து ரொம்ப அதிகமாக வச்சோம்னா அக்செப்ட் ஆகுமா தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் எவ்வளோ இருக்குது ப்ரைஸு? அது கேன்ட். ஓகே, ஆடு போட்டாங்க. ஓ, இது வேற ஒரு தலைவலியாடா இந்த கேமில். ஓகே, ஆவரேஜ் காஸ்ட். ஓ, இப்போ $1.5 இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து $4.5. அப்போ நம்ம எவ்வளோ வைக்கிறது? $5 வைக்கலாமே.
$5. ஓகே, கரெக்டாக இருக்கு. இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இது வந்து ஒரு 5.5 வைப்போம். $5.5. ஓகே, இது வந்து பாஸ்தா வந்து மார்க்கெட்டில் வந்து $3.12 இருக்கு. நம்ம வந்து 4 வைப்போம். ஓகே, கரெக்டாக இருக்கு. நம்ம இதில் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து கடையை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ஒரு வாட்டிக்கும் நம்ம வந்து புது ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னே அதில் ப்ரைஸ் வேற மாற்றணுமா? நம்ம ப்ரைஸ் மாற்றாமல் விற்றுட்டோன்னா அவ்வளோதான், எல்லாமே போட்டுக்குவோம். இது வேற ஒரு தலைவலியா? பில் பண்ணுமா? ஓகே. என்னடா இது ஒன்று ஒன்றா தரணுமா? என்னடா இது கஷ்டமாக இருக்குது. இது பிசியில் விளாட்ற கேம்னு நினைக்கிறேன். அது அப்படி எல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, சேஞ்ச் வந்து 15. இது ஒன்று. ஓகே, சூப்பர்யா. வந்தோடனே நல்லபடியாக ஒரு வேலையை செஞ்சுருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நல்லா அள்ளி போடுமா என்ன இந்த பாட்டி? சூப்பர். பாட்டி தான் வந்து நிறையா வாங்கியிருக்காங்க. அந்த அங்கிள் எவ்வளோ வாங்குறாரு? படுபாய் ஒன்று தான் வாங்கியிருக்கான். ஆள் பார்க்க கோட் ஷூட்லாம் போட்டிருக்கான். இந்த ஆண்டி பார்க்க நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த ஆண்டி தான் நல்லா சாரி. ஓகே, ஒன்று அந்த ஆடை கொடுத்து வச்சிடுறேன். ஐயோ, ஓகே. இது ஓகே, இது ஒன்று. ஆமாம். கார்டு என்ன பண்ணணும்? எவ்வளோடா? இங்கே இருக்கு 10.5. ஓகே, தலையா. ஓகே, இவனும் கார்டு தான். பரவாயில்ல, கார்டு ஈஸியாக இருக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம போகிறதுக்கு லேட் ஆகுது. வெயிட் பண்ணுவாங்களா தெரியலையா? ஓகே, நீ வாயா. சுசு ஆயில் சூப்பர், வேற லெவல். ஐயோ, காசு கொடுத்துட்டான். 9 1 2 3 4 50 பைசா அடா இருக்கா? ஓகே, அடுத்து சூப்பர் கைஸ். நம்ம போட்டவனே நம்மளுக்கு ப்ராஃபிட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். ஓகே, காசு கொடுக்குறானுங்க. ஏண்டா என்ன சொல்றது, கார்டு கொடுத்தா ஈஸியா இருக்கு, நம்பரை டேக் பண்ணிட்டு போயிடலாம். இவனுக்கு வந்து இப்படி பண்றாங்க. ஓகே, போக நம்மளுக்கும் பழகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதுல கேஷ் வைக்கலாமா? வைக்க முடியுமா? வைக்க முடிஞ்சா சூப்பரா இருக்கும்ல. ஓகே, லெட்ஸ் ட்ரை. காசா 90 கொடுக்கணுமாடா? 50 20 ஐயோ. ஓகே. அதிகமாக எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுமா? ஓகே. இப்போ வந்து 50. இவ்வளோ நேரம்லாம் பண்ணால் கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணுறாங்களே. வெயிட் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது வந்து 10.5. ஓகே, 10.5. கார்டு கொடுமா. பார்க்க கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கு. நல்ல பொண்ணு. இப்படி தான் இருக்கணும். எதுக்கு கேஷ்லாம் கொடுத்து கஷ்டப்படுறீங்க? இப்போதான் புரியுது ஏன் வந்து சில்லறை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடையில். இப்போதான் ஒரு கஷ்டம் எனக்கு புரியுது. இதை பட்டுறது இதுவே பார்த்து. அந்த பொண்ணு மட்டும் மேலே தான் வந்தது. என்ன வந்ததுடா தெரில. இந்த சைடு வந்து செக் அவுட்ஸ் 25 செக் அவுட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிடுவோம். இது வந்து எவ்வளோ ஆயிருக்கு? சேஞ்ச் கரெக்டாக இருக்கா? ஓகே, பக்கா. இது வந்து எவ்வளோ? இதுவும் கேஷ் தான் கொடுக்குறா. இது எவ்வளோ? நம்ம இதுவும் பக்காவாக இருக்கு. சூப்பர்ரா. அப்போ இந்த மாதிரி சேஞ்சே இல்லாமல் கொடுத்துட்டு போவீங்களா? ஏன்டா அதிகமான காசு கொடுத்துட்டு என்ன வர சேஞ்ச் என்ன வைக்கிறீங்க? இவனும் பக்கா. ஐயோ, வேற லெவலு. தலைவா, 3 பேர் வேற லெவல். சூப்பர் கஸ்டமரு. அவனுங்களே கரெக்டான காசை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு பெரிய வேலை வைக்கல. ஸோ ஐ லைக் இட். ஐயோ, இந்த அம்மா மேலேயே தான் வந்து இது மட்டும் மேலே பார்க்கவே இல்லையே. ஐயதுன்னா வந்து தெரில கைஸ். யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ 2 அந்த ஆன்டி மேலேயும் ஒன்று வந்தது, இந்த பாட்டி மேலேயும் ஒன்று வந்தது. அது என்ன வேர்டு படிக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. கேமரா பார்த்து பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள போயிடுச்சு. ஓகே, சூப்பரு. பாட்டிலாம் காட்டி வச்சிருக்கடா இந்த ஊர்ல. சூப்பரு. ஓகே கைஸ், 12 செகண்ட்ஸ் தான் பண்ணியிருக்குமா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ $50 தான் இருந்தது. இப்போ நம்ம கிட்ட $100 கிட்ட வரப்போகுது. நம்ம கிட்ட என்ன ஒரு 30 cents தான் வந்து கம்மியா இருக்கு. சூப்பரா, வேற லெவலு. இப்போ நம்ம போயிட்டு ஆர்டர் போட்டு வந்துடுவோம். ஆட் வேற போட்டு வந்துடுவோம். ஓகே,
மார்க்கெட். இப்போ வந்து நம்ம ஒரு சீரியல்ஸ் போடுவோம். பிரெட் போட்டாச்சு ஆல்ரெடி. ஒரு வாட்டி வந்து என்ன கேன்சல் பண்ணேன், ஃப்ளார் கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் சூசு இந்த 3 தான் வாங்கியிருக்கோம். ஓகே, புதுசாக வாங்கலாம். காசு ஒன்றும் இருக்குடா காசு. சரி, இதெல்லாம் காலி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இது எது நல்லா சேல் ஆகுதுன்னு தெரியல. ஆயில் இல்லைடா, ஆயில் இல்லை. ஓ மை காட். ஓகே, ஆயில் போட்டாச்சு. நம்ம வேணும் ஆயிலா. ஓகே, காட் ஐ சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அது வைக்க முடியல. அது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா சரி பண்ணும், அதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இது ஒன்று சூப்பரா குர்ரா கார்டு குர்ரா 10.5. ஓகே, நீ வாடா இப்போ இருந்த ஒரு ஆயில் எடுத்துட்டான் பாருங்க. ஓகே, நம்ம ஆயில் வந்து அடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அடிக்க வச்சு தான் ஆகணும். ஓகே, என்னது குடிங் ஃபைண்ட் ஆயிலா? ஆமா, ஆயில் காலி ஆயிடுச்சுல. ஓகே, இது வந்து வெயிட் பண்ணு கடையை முதல்ல. ஓ கைஸ், ஓகே, கடையை முதல்ல மூடிடுவோம். ஏன்னா ப்ரைஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இவங்க பாட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கடுப்பாயிரும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க கைஸ், இந்த வீடியோல எத்தனை தடவை ஆடு வருதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கடுப்பேத்துறாடுங்க. நான் வந்து இனிமே இதை கட் பண்ணிடலான் இருக்க எடிட்டிங்ல. ஏன்னா பாவம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கும், உங்களுக்கு கடுப்பா இருக்கும். ஸோ அது வந்து கட் பண்ணிடலாம். எதுவும் எடுக்க முடியல. எடுக்க முடியல. ஓகே, பக்கா. ஓகே, கடை நம்மளை க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னும் எத்தனை மணி கடை க்ளோஸ் ஆகும் தெரில. நம்ம வந்து இது அடுக்கி வச்சிருக்கோம். அது ஓகே, கேட்கலாம். ஓகே, அடிக்காச்சு. இதை வந்து போய் டஸ்ட்பின்ல போட்டுருவோம். அப்புறம் இந்த 2 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டே முடிஞ்சிருச்சோ. டர்ன் ஆன் தி லைட்ஸ் யூசிங் தி ஸ்விட்ச் ஆன் தி வால். ஓ லைட்ஸ் வேலை இருக்கா? சூப்பரியா, இதெல்லாம் வர பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். என்னடா சுத்தமா இட்டா இருக்குடா. முதல்ல இந்த ஈரா லைட்டை போட்டுறேன். கண்ணு தெரியலடா. ஐயோ, கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு எங்க இருக்கு சுவிட்ச்? இப்போதான் வெளிச்சமா இருக்கு. ஓகே, இது வந்து என்னடா நானே ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுதான் இருக்கா ஸ்ட்ரீட் லைட்லாம். என்னடா வெளிச்சமே இல்லை, அநியாயத்துக்கு ரொம்ப டல்லா இருக்கு, டார்க்கா இருக்கு. ஓகே, இது வந்து புது ஐட்டம். இதுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் வந்து மாற்றணும். அதை மட்டும் மறக்கவே கூடாது. அது வந்து கரெக்டாக பண்ணிடணும். ஓகே, அடுக்கு. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ வந்து போட்டுடலாம். இப்போ என்னென்ன இல்லை, சுசு வேணும். அப்புறம் இது என்னடா பேரு சுசு, சொல்ல உதவி சிரிப்பா இருக்கு. ஓகே, சுசு வேணும். அப்புறம் வந்து இது என்னது, ஐ திங்க் இட்ஸ் பாஸ்தான் நினைக்கிறேன். பாஸ்தா அது பாஸ்தா ஒன்று. அப்புறம் சுசு ஒன்று போட்டுருவோம். பாஸ்தா ஓகே, சுசு ஓகே போட்டாச்சு. காஸ்ட்லியா? வாட்ஸ் த ரீசன் ப்ரோ? closed after 9. Oh, I see. 9 o'clock கடை க்ளோஸ் ஆன நம்மளுது. ஓஹோ, ஓகே. அப்போ நம்ம காலைல தான் வந்து போட முடியும் போல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் தட்ஸ் த மெயின் திங் கைஸ். ப்ரைஸ் வந்து மாற்றினோம். எவ்வளோ 5. இது வந்து 6.5 வைப்போம், கரெக்டாக இருக்கும். 6.5 ஓகே. இது எவ்வளோ, இது வந்து 4.5 வைப்போம். ஐயோ வைக்கல. 4.5 ஓகே. 4.5 பர்ஃபெக்ட். ஓகே கைஸ், கடை க்ளோஸ்ல இருக்கு. ஓபன் ஆகுமா? வெயிட் கைஸ், புரியல. கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி 9 o'clock வரைக்கும் கடை ஓப்பன்ல வச்சுட்டு நம்ம அதுக்கு மேல வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து விடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, தெரியல. ஓகே, நம்மளுக்கு கடைசியா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் காட்டுது.
எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இன்கம் சூப்பர் கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து $135 ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ப்ராஃபிட் அது முதல்ல டோட்டல் ப்ராஃபிட் 29 தானா, இன்கம் வந்து அவ்வளோ எடுத்திருக்கோம். ஓகே, பேலன்ஸ் நம்ம கிட்ட 729 இருக்கு. ஆக்சுவலி செலவு பண்ணிட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு ஏர்ன் பண்ணது $135 தான். பட் நம்ம செலவு வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா, நம்ம செலவு பண்ணது போய் இப்போ நம்ம கிட்ட வந்து $79 இருக்கு. ஆனால் ப்ராஃபிட் இல்லை, எனக்கு புரியல. நம்ம வித்து வாங்கினது வந்து $29 கைஸ். நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம்ல, இந்த $1 5 cents அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வைக்கும் போது அதில் சேர்ந்து நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட் $29. நம்ம மொத்தமாக அடிச்ச இன்கம் வந்து 135 ப்ளஸ் நம்ம கிட்ட இருக்க பேலன்ஸ் வந்து 79. ஓகே, இப்போதான் புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், டே 2 இதுதான். நம்ம டே 2 முடிஞ்ச உடனே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு 500 லைக்ஸ் போட முடியாதா ப்ளீஸ்? ஒரு 500 லைக்ஸ் தானே பார்க்குறவங்க. அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு லைக், அப்படியே ஃபோனை அப்படியே திருப்பி அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க கைஸ், போட்டு விடுங்க. லைக் தானே போட்டு விடுங்க. எனக்கு ஏன் நான் இப்போதான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நிறைய வீடியோஸ் போடும்போது எது எனக்கு நெக்ஸ்ட் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியாதுல்ல. இப்போ எந்த வீடியோஸ்க்கு இப்போ இந்த வீடியோக்கு 10K வந்துருச்சுன்னா எனக்கு தெரியும், அப்போ எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கு, அப்போ இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போடுவேன்ல. அதுக்கு தான் கைஸ் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் தான் கைஸ், பண்ணி விடுங்க கைஸ். இப்போ கூட பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கடை க்ளோஸ்ல இருக்கா. இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், மறந்து போயிட்டேன். பர்ச்சேஸ் சூப்பரு. இப்போ நம்ம போயிட்டு ஓகே, ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் பிசியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த லிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்ச சிமுலேட்டர் கேம் இது வந்து பிசியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கான்னு தெரியல, மேபி இருக்கலாம். இது வந்து எதர்ச்சியாக வந்து ப்ளே ஸ்டோரில் இன்னைக்கு என் கண்ணில் மாட்டுச்சு கைஸ், அதனால தான் நான் வந்து எடுத்தேன். ஓகே, எல்லாத்தையும் அடிக்க வச்சுருவோம். இன்னும் 2 பெண்டிங்கில் இருக்குது, இது எப்படி ஓரமாக வச்சிரும். ஓகே, அப்புறமா நம்ம வேணும்னா ஸ்டாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது, இது வந்து பாஸ்தா. ஓகே, பாஸ்தா வந்து ப்ரைஸ் வச்சுட்டோம். ஓகே, வச்சுட்டாச்சு ப்ரைஸை. இது எல்லாத்தையும் அடிக்க வச்சுருவோம். இதில் வந்து 3 பெண்டிங் இருக்குது, இது வந்து இங்கே வச்சுருவோம். ஓகே, நம்ம கடையை ஓப்பன் பண்ணுவோம். கஸ்டமரை போய் தேடி பிடிச்சிட்டு வரணும். இது என்ன, இது பொறுப்பு இல்லாமல் உள்ளே உட்காந்துருக்கிறது. கஸ்டமர் நம்ம தான் போய் பிடிக்கணும். சார் நம்ம கடைக்கு தானே சார் போறாரா? இங்கிருந்து பார்க்க வர முடியா? என்னடா ஆள் நடமாட்டமே இல்லை, காலியா இருக்கு. ஒருத்தன் வரான். சார் பார்க்க போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார், கடைக்கு வரீங்களா சார்? சார் நம்ம கடைக்கு வாங்க சார், எல்லாம் டிஸ்கவுண்ட்ல விற்கிறோம் சார். மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக தான் சார் விற்கிறோம். வாங்க சார். நம்ம கடைக்கு தான், எனக்கு தெரிஞ்ச அவர் நம்ம கடைக்கு தான் கேஸ் வர்றாரு. இந்த ஆண்டி நம்ம கடைக்கு தான் வருது. கன்ஃபார்ம் கடைக்கு தான் வருது. உள்ள போங்க ஆண்டி. ஓகே, அவர் ஏமாத்தி போயிட்டாரு போலீஸ்கார். இவ்வளோ நம்பினா நீ உங்களை போலீஸே கிடையாது முதல்ல, எப்போடா மொட்டை. ஓகே, இப்போ அந்த ஆண்டி நம்ம கடைக்கு தான் வந்திருக்கு. அதுக்குள்ள வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா கேஷ் கவுண்டரில். ஓகே, இது வந்து சுசு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, எவ்வளோ பேலன்ஸ் தரணும்? 4 1 2 3 4 50 cents. அப்புறம் என்டர். பரவாயில்ல, தலைமை பெருசாக வாங்கியிருக்கானே. ஓகே, கார்டு சூப்பர்யா, நீ வேற லெவலியா. மனுஷன் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்படி கொடுக்குறான் பார்த்தீங்களா கார்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வாங்க மேடம், எல்லாமே நம்ம கடையில் டிஸ்கவுண்ட்லேயே இருக்கும் மேடம். எனக்கு தெரிஞ்சு சூசம் வாங்கிட்டான், நம்ம இது வந்து ஸ்டாக் பண்ணிடுவோம். ஸ்டாக். ஓகே, இப்போ அந்த பாஸ்தாவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பாஸ்தா வாங்கினாங்களா? வாங்கியிருந்தா இடம் காலியாக இருக்கும். பாஸ்தா யாருமே ஒன்றும் வாங்கலை. ஆண்டி ஒரு பாஸ்தா எடு ஆண்டி. அங்கே 3 பேர் என்ன எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே 3 பேர் வந்துட்டாங்க. இது சூப்பர்யா, நம்ம கடை நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. இனிமேல் எப்படி போகுதுன்னு தெரில. போவோம், நம்புவோம். நம்பிக்கை தானே கைஸ் வாழ்க்கை, நம்புவோம். ஓகே, இது வந்து 50. நீ வாங்க. சூசு 2 எடுத்திருக்காரு. ஓகே, கோட் ஷூட் போட்ட மனுஷயா. ஓகே, கரெக்டாக கொடுத்துட்டாரு, தேங்க்யூ. இது வந்து சுசு 2. ஓகே, இன்னும் எல்லாம் சுசுவே வாங்குறாங்க. சுசுன்னா அவ்வளோ ஃபேமஸா. ஓகே, 1 2 3 4 பக்கா. அடுத்து ஆண்டி ஒரு பாஸ்தா ஆண்டி.
பாஸ்தா எடுங்க ஆண்டி. ஒரு பாஸ்தா எடுக்கலாம்ல, அங்கே 8 பாஸ்தா வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, உங்கள் இஷ்டம். நான் கஸ்டமர்ஸை வற்புறுத்த மாட்டேன், உங்களுக்கு தோன்றதை வாங்குது. ஓகே, இது வந்து கார்டு தானே கொடுத்துருந்தேன் ஆண்டி. ஓ ஆமாம், கார்டு தான். எவ்வளோ? 6.5. சூப்பர். யாரும் கடை ஓபன் பண்ணும்போது நம்ம கையில $50 இருந்துச்சு, இப்போ $1.10 இருக்கு. இப்போ வந்து சோக்கி பை, அது என்னது ஆக்சுவலி? சீரியல்ஸ் வந்து இவரும் கார்டு தான். 1-3. அடுத்து சார் வா சார், ஒரு பாஸ்தா அடி சார் கையில. என்னடா பாஸ்தா யாருமே வாங்க மாட்டாங்க? பாஸ்தா குறைச்சிருச்சா? பாஸ்தா யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ இனிமேல் பாஸ்தா வந்து ஸ்டாக் போடக்கூடாது, கம்மி பண்ணிக்கணும். ஓகே, பாஸ்தா வந்து ஸ்டாக் வந்து காலியாசனம் மட்டும் போட்டுக்கலாம் கைஸ். ஏன்னா பாஸ்தா ரொம்ப ரேராக வாங்குறாங்க. எது அதிகமாக வாங்குறாங்களோ அதுதான் நம்ம வந்து எடுக்கணும். பாருங்கள், ஆயில் நிறையா போகுது, சுசு நிறையா போகுது, சீரியல்ஸ் நிறையா போகுது, பட்டு பாஸ்தா யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே, கார்டு சூப்பர். எவ்வளோ? 16.5. எப்படா கடை முடியாது போல இருக்கே. டக்குன்னு முடிச்சுட்டு வீடியோ முடிக்கலான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கு. ஆண்டி வாண்டி டக்குன்னு முடியாண்டி. 1 2 3 ஓ கேஷு தலைவலியாது. ஓ பக்கா கொடுத்துருக்கு, தேங்க்ஸ் ஆண்டி. ஓகே, 1 2 3 4. எவ்வளோ? 21. சூப்பர். அவ்வளோதானா? இல்லை, எப்போ நான் ஆகுன்ற மாதிரி இருக்குது. சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது கைஸ், கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்க வேணாமா? ஸோ அதனால் வந்து டே 2 இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் 500 லைக்ஸ் போட்டு, இந்த வீடியோ 500 லைக்ஸ் போகுமான்னு எனக்கு தெரியல, ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி போச்சுன்னா கன்ஃபார்ம் பார்ட் 2 போடுவோம் கைஸ். ஓகே, பரவாயில்ல, அம்மா கார்டெல்லாம் கொடுக்குது. ஓகே, எவ்வளோ? 17. ஃபன் பண்ணலாமா இல்லை வீட்டு? நான் ஆண்டி, பாஸ்தா என்னோட காலி கிடைச்சதுக்குள்ள அடுப்பு வாங்கிக்கலாம். என்னடா பாஸ்தா வாங்கிட்டே இருக்கீங்க? என்னடா இது பாஸ்தா தான் போகாது நினைச்சா டக்குன்னு பாஸ்தா பார்த்தா காலி ஆயிடுச்சு கைஸ். அப்போ பாஸ்தா நம்ம இனிமேல் போடணும்னு நினைக்கிறேன். பாஸ்தாவும் வாங்குறாங்க மக்கள். ஓகே, அதனால பாஸ்தா போடுவோம். ட்ரெஸ் இது பேண்ட் போட்டுருக்காது. ஓகே, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். நீங்கள் வந்து என்ன வாங்க போகிறீங்க சார்? ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க சார். ஓ ஓகே சார், நல்லா பல்காக வாங்கியிருக்காரு, பெரிய கஸ்டமர் தான் போலியே. ஓகே, கார்டு. உனக்கு பெரிய ஆள் தான் நிரூபிச்சிட்டே, பெரிய ஆள் தான். 0.5. ஓகே, அடுத்து சுசு எவ்வளோ? 5.5. அடுத்து 2 ஆயில் வாங்கியிருக்காப்ல. இன்னும் ஆயில் பாட்டில் வருது. ஆமாம், பாட்டில் தான் வரும். நம்மளுக்கு இங்கே பேக்கெட் பாட்டில் தான் வரும். ஓகே, இது வந்து 10. அடுத்து பரவாயில்ல, நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் என்னடா எல்லாரும் வரவங்களாம் ஏடிஎம் கார்டு கொடுக்குறீங்க? இப்படியே கொடுத்தாலே சூப்பரா இருக்குமே. அழகா நம்பர் சப்போர்ட். என்னது சோப்பரி காலி ஆயிடுச்சா? அதுக்குள்ள அடப்பேவி, அதுக்குள்ள சோப்பரி காலி ஆயிடுச்சா? ஆமா, சோப்பரி என்னது? சாக்கிப்பியா? சரி, சீரியல்ஸ் இங்க இருக்கு. சீரியல்ஸ் ஆர்டர் போட்டாச்சு. பரவாயில்ல, 200 மேல போயிடுச்சு. நம்மளுக்கு ப்ராஃபிட் தரோம். போடு, வேற லெவல். ஆண்டி அங்கிளா? ஓ ஆண்டி தானா? ஆண்டி சாரி ஆண்டி. ஓகே அங்கிள், ஸ்மார்ட்டா இருக்கு அங்கிள், வாங்க அங்கிள். சூப்பர்யா, நல்லா அள்ளி போட்டிருக்காப்ல மனுஷன். ஓகே 20. அவ்வளோதான், சூப்பர் சார். இப்போதான் சார் வாங்கிட்டு போனீங்க. இன்னும் எல்லாம் ட்வின்ஸா இருக்கானுங்க. இப்போதான் சார் உன்னோட அதுக்கு 50 பேர் வந்துட்டேனே, அது பேர் என்ன சொல்லுவாங்க? இப்போதான் சார் உன்னோட ஆல்டர் ஈகோ நான் பார்த்தேன். ஓகே, என்ன மனுஷன் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும் சார். நீங்க குஸ்தியில இருக்கீங்க, தூக்கி போட்டு மெச்சி நெசிக்கி சாணியில வெளியே வந்துடும் போல இருக்கு. ஓ கடை மூடிடுச்சா? ஓ 9 ஆயிடுச்சா அதுக்குள்ள? சூப்பர், கடை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, இது என்னது? இது என்னன்னே மறந்துட்டேன். இது ஆக்சுவலி என்னது? ஃப்ளார்.
ஏய் என்னடா இது எடுக்க முடியல. ஓகே டக்குன்னு எடுக்கவே முடியல. இது எவ்வளோ 550 சென்ட்ஸ் கொடுக்கணுமா? ஓகே சூப்பர் சூசு. கடைசி கஸ்டமர் ஆனால் கம்மியாக வாங்கியிருக்காங்க, பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம கிட்ட வந்து $25 இருக்கு, சாரி $250 இப்போ இருக்கு. என்ன வாயிரு எப்போ வளருது. ஓகே என்னது கான்ஃபைன் சூசு, அவங்க கான்ஃபியர்சி பார்ட்டி, அதனால வந்து வாங்கணும். ஓகே கைஸ், நம்மளோட டே 2 வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நம்ம போட்ட சீரியல்ஸும் இங்கே இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடை. ஸோ அடுத்த பார்ட்டில் இந்த இடத்த நம்ம வந்து சுற்றி பார்ப்போம் அப்படி என்னென்ன இருக்குது. ஏன்னா எவ்வளோ சில பேர் வந்து சில கேமில் ரேஞ்ச் வச்சுப்பாங்க, இவ்வளோ ரேஞ்ச் தான் போக முடியும், அந்த ரேஞ்ச் தான் போக முடியும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அதை கடையில் வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இதே மாதிரி வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு ஆளும் லைக் போட்டாதான் இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வரும். அது வந்து எனக்கும் ஒரு ஆசை தான், எனக்காக ப்ளீஸ் போடுங்க கைஸ், ஓகேவா? அதனால இதே மாதிரி வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2வது அடி சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். until then bye from Zinjing Screws Gaming. Bye bye, love you guys.